எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐஓபி பேங்க்ல இருந்து தான் ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வெளியிட்டிருக்காங்க. ஓகேங்களா, லோக்கலைஸ்டு பேங்க் ஆஃபீஸர்ஸ்க்கு. இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் பார்க்குறீங்கன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கான ஆளுன்னு சொல்லி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பொசிஷன்ஸ்க்கான டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 400+ வேகன்சிஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஓகேங்களா, இதுக்கான அஃபீஷியல் வெப்சைட் லிங்க்கும் அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்காக இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, இந்த பொசிஷன்ஸ்க்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன், நீங்கள் அது மூலியமாக பார்த்துக்கலாம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்ன, டேட் ஆஃப் போஸ்டிங்ஸ்க்கு எப்போ வெளியிட்டாங்க, இந்த போஸ்டிங்ஸ்க்கு எப்படி அப்ளை பண்ணுறது, இந்த 3 விஷயத்தையும் இந்த டீட்டெயிலிஸ்டிக்காக சொல்லியிருக்கேன். அதனால் ஸ்கிப் அவுட் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, இந்த பொசிஷன்ஸ்க்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 20 to 28 ஏஜ் கேட்டகரி யார் வேணாலும் இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அதே மாதிரி இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பொறுத்த வரைக்கும் கிராஜுவேட் முடிச்சிருந்தாவே போதும், தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, கேண்டிடேட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்ட்ரிக்ஸ் ஓரியன்டாகவே நீங்கள் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி தெளிவாக வந்து போட்டிருக்காங்க. ஓகேங்களா, அதே மாதிரி இந்த போஸ்டிங்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் டேட்ஸும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. எப்போ நோட்டிஃபிகேஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1/3. ஓகேங்களா, எப்போ லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9/3. டென்டேட்டிவ் டேட் எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 16/3 இந்த போஸ்டிங்ஸ்க்கான எண்ட் டேட் வந்து முடியுது. ஓகேங்களா, இந்த போஸ்டிங்ஸ்க்கான அப்ளிகேஷன் ஃபீஸும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஜென்ரல் ஓபிசியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 944 வந்து வரும் ப்ளஸ் ஜிஎஸ்டி. ஓகேங்களா, அதே மாதிரி எஸ்டி ஃபீமேலாக இருந்தீங்கன்னா உங்களுக்கான ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 780 வந்து வரும். ஓகேங்களா, பர்சனல் டிசேபிலிட்டியாக இருந்தீங்கன்னா 472 வந்து வரும். ஓகேங்களா, செலெக்ஷன்ஸ் பாஸ்டிங் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இந்த அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கில் ஒவ்வொரு பொசிஷன்ஸ்க்கும் எவ்வளோ ஏஜ் கேட்டகரி இருக்கணும், எவ்வளோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேக் அவுட் கிளாஸாக இருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3+ இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, பர்சனேஜ் டிசேபிலிட்டியாக இருந்தீங்கன்னா ப்ளஸ்னா 10+ இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அதே எக்ஸைஸ்மேன் கேட்டகரி நீங்கள் வந்து வரீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5+ இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஆஸ் பர் த கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்டிங்ஸ்க்கும் என்ன வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்கணுமோ அதே தான் இதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. எந்த வகையான டிஃப்ரென்ஷியேட்டோ இந்த போஸ்டிங்ஸ்க்காக தனியாகவோ எதுவுமே இதில் வந்து அலோகேட் பண்ணல. ஓகேங்களா, அதே மாதிரி இந்த போஸ்டிங்ஸ்க்கான பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் ஸ்கேல் ஒன்றுக்கு தான் எடுக்கிறாங்க. இந்த போஸ்டிங்ஸ்க்கான ஸ்டார்டிங் சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 48,480 கொடுக்குறாங்க, ஸ்டார்ட் அவுட் ஆகுது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் உங்களுக்கான பர்ஃபார்மன்ஸ் பேஸ் உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ்மெண்ட் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்குது. ப்ரொவிஷன் பீரியட் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா 2+ இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து ப்ரொவிஷன் பீரியட் இருக்குது. ஓகேங்களா, அதே மாதிரி இந்த போஸ்டிங்ஸ்க்கான ஆட் அட்வான்டேஜ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்ஸ் வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸ் எல்லாமே அதில் வந்து கவர் ஆகும். ஓகேங்களா, செலெக்ஷன்ஸ் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ஒன்ஸ் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா ஆன்லைன் எக்ஸாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரீசனிங் கம்ப்யூட்டர் ஆப்டியூடில் வந்து பார்த்தீங்கன்னா 30 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஜென்ரல் எக்கனாமிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 40 கொஸ்டின்ஸும், டேட்டா அனலிட்டிக்ஸ் அண்ட் இன்டர்பிரட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 30 கொஸ்டின்ஸும் கேட்பாங்க. அப்புறம் இங்கிலீஷ் லாங்குவேஜில் வந்து பார்த்தீங்கன்னா 40 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 140 கொஸ்டின்ஸு. மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 200 மார்க்ஸ் நடக்கும். கொஸ்டின்ஸ்க்கான மோட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி மோடில் தான் நடக்கும். ஓகேங்களா, இதுக்கான ஒவ்வொரு டாபிக்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 60 மினிட்ஸ் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லி தெளிவாக வந்து போட்டிருக்காங்க. ஓகேங்களா, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ்ஸ் மோடான் டைப்ஸ் தான். நீங்கள் ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்கும் ராங்காக ஆன்சர் பண்ண 0.25 மார்க்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். ஓகேங்களா, இந்த போஸ்டிங்ஸ் பற்றி ஃபர்தர் இன்ஃபர்மேஷனோ இல்லை எக்ஸாம் பேட்டர்ன் பற்றி ஃபர்தர் இன்ஃபர்மேஷனோ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே அதுக்கான டெடிகேட்டடாக உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான டெடிகேட்டடாக வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் வந்து மேக் பண்ணி போடுறேன். ஓகேங்களா, இது வந்து நீங்கள் அஃபீஷியல் சைட்லேயே செக் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் இங்கே இருக்கிற வெப்சைட் வந்து கிளிக் பண்ணி கரியர்ஸ் பேஜ் போனாவே இது வந்து ஓப்பன் அவுட் ஆயிரும். அதுக்கான லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணுறது முதற்கொண்டு தான் போட்டிருப்பேன். அதே மாதிரி பர்சனல் இன்டர்வியூஸ்க்கு என்ன இது பண்ணோம், அப்புறம் பார்த்தீங்கன்னா கால் லெட்டர் பர்சனல் இன்டர்வியூக்கு என்னென்னலாம் கொண்டு போனோம், எப்படி மெயில் வரும், அதை பற்றி ஃபர்தர் வீடியோஸ்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து 1 by 1 வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து ப்ரொசீட் பண்ணுறேன். ஓகேங்களா, இந்த வீடியோவை நான் இதோட வந்து முடிச்சுக்கிறேன். ஓகேங்களா, அதனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரோ கவர்மெண்ட் ஜாப் ஓரியன்டாக ஜாப் தேடிட்டு இருந்தாங்கன்னா நம்ம சேனலை தாராளமாக வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம்.
நம்ம சேனல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா வகையான கவர்மெண்ட் ஜாப்ஸுங்க வந்து கவர் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் ஜஸ்ட் மெனுவில் பார்த்தாவே தெரியும், எல்லாமே ரெகுலர் பேசிஸில் வீடியோஸுங்க வந்துட்டு இருக்கோம். அடுத்தடுத்த வரதை வந்து பார்த்தீங்கன்னா லோக்கலைஸ்ட் ஜாப்ஸும் நாங்கள் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கோம். இன்டர்ன்ஷிப்ஸ்க்கு எங்கெங்கே ஓப்பனிங்ஸ் இருக்கோ எல்லாமே பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அப்கமிங் டேஸில் எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ப்ராப்பராக நம்மளோட யூடியூப் சேனல்லையோ இல்லை கம்யூனிட்டிலையோ ரெகுலராக வந்துட்டே இருக்கும். ஓகேங்களா? அதுக்கான உங்கள் சப்போர்ட் என்றைக்கு இருந்தால் மட்டும்தான் எங்களால் ஒரு வீடியோஸ் வந்து போட முடியும். ஓகேங்களா? அதனால் உங்களுடைய சப்போர்ட் கொடுங்க. ஓகேங்களா? ரெகுலர் பேஸில் நம்ம வீடியோ வந்து வந்துட்டே இருக்கும். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் எ நைஸ் டே. தேங்க்யூ.